தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. வடிவேல் சொன்ன மாதிரி ஆஸ்கார் அவார்டை கை நிறைய அள்ளிட்டு வந்தவர் அவரு. ஏனோ தானோன்னு பாட்டு கம்போஸ் பண்ணுறதோ டைரக்ட் பண்ணுறதோ எல்லாம் கிடையாது அந்த காலத்தில் நான் பார்த்த வரைக்கும். அந்த புள்ள கேட்டுச்சு, வெளியூர்களுக்கெல்லாம் போகும்போது பழைய பாட்டுக்கு தாம்மா நாங்கள் காரில் வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு போகிறோம். ஏமா அந்த மாதிரினா, பழைய பாட்டில் விவரம் இருக்குமா, உங்களை ஈர்க்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அங்கே இதில் இருக்குது, அதை கேளுங்க, நல்லது. அதே மாதிரி அமைதியான சூழலில் ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னா, எண்ண பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க சுசீலாம்மா. அதை நைட்டு நேரத்தில் கேட்கும்போது அது அப்படி தமிழை தாலாட்டுற மாதிரி இருக்கும். தாலாட்டு பாடல்கள்னே அந்த காலத்தில் பேர் வச்சுருந்தாங்க இல்லைங்களா. கண்ணதாசன் ஐயா பாட்டெல்லாம் கண்ணில் ஒத்திக்கணும் இல்லையா. கண்ணதாசன் ஐயா பாட்டெல்லாம் கேட்டா எங்கள் அம்மா வந்து லாஸ்ட்டில் அவங்க இறக்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட பழைய படங்கள்லாம் போட்டால் பார்க்க மாட்டாங்க. அவங்களால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியும். சிவாஜி மாமா வீட்டில் போய் கச்சேரி பண்ணியிருக்கேன். அம்மா, முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை, தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம், இப்படி ஒரு பாட்டு நான் பாடி அது ஆயிரக்கணக்கில் சேலாய அந்த ரெக்கார்டு. ரொம்ப பிரமாதமாக எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. அந்த பாட்டை வந்து வில்லிபுத்தன்கிறவர் ஒருத்தர் எழுதினார். அதுக்கு கொஞ்சம் மாமா டிஆர் பாப்பா மாமா மியூசிக் பண்ணார். சிரித்த முகமாக இருக்கும் முருகாவுன் தரிசனம் காண வந்தேன். இந்த ரெண்டு பாட்டும் ஒரே ஈபி ரெக்கார்டில் வந்தது, முன்னாடியும் பின்னாடியும். இருக்கும் முருகாவுன். ரிஃப்ளெக்ட் வியூவர்ஸ்க்கு வணக்கம், நான் உங்கள் சுகுமாரன். இந்த இன்டர்வியூ கண்டிப்பாக வந்து செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருக்க போகுதுன்னு நான் வந்து இப்போயே உங்களுக்கு கேரண்டி பண்ணுறேன். ஏன்னா நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறது வந்து மரியாதைக்குரிய கலைமாமணி விருது வென்ற டிகே கலா மேம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அம்மாவும் அப்பாவும் வந்து கலைத்துறையில் இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நீங்கள் வந்து இந்த ஆர்ட் ஃபீல்டில் சூஸ் பண்ணீங்களா, இல்லை? நான் சூஸ் பண்ணுறது இல்லை தம்பி. அதாவது எப்படின்னா, எங்கள் அம்மா வந்து நல்லா பாடுவாங்க, அப்பாவும் நல்லா பாடுவாங்க. அம்மா நடிப்பாங்க, அப்பாவும் நடிகர். 2 பேரும் நாடக கம்பெனியில் ஆக்ட் பண்ணி அப்படியே சினிமாவுக்கு அம்மா வந்துட்டாங்க. அப்பா வந்து நாடக கம்பெனி நடிகரோட முடிச்சுட்டு அப்புறம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கையிலேயே அவங்களுடைய பெண்ணு, அவங்களுடைய பிளட்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இயற்கையிலேயே எனக்கு பாடுறதோ நடிக்கிறதோ எனக்கு எங்கள் அம்மா ட்ரைனிங். ஒரு பாட்டு வாத்தியாருங்க கிட்ட கற்றுக்கிட்டேன் நான். ஒரு 2-3 வாத்தியார், டிவி ரத்னம்மான்னு அவங்ககிட்டையும், அம்மாப்பேட்டை கிருஷ்ணமூர்த்தின்னு, அவங்களும் ஒரு பிளேபேக் சிங்கராக இருந்தவங்க. டிவி ரத்னம்னு அந்த காலத்தில். அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தின்னுட்டு அவர் வந்து அம்மாப்பேட்டை கும்பகோணத்துக்கார். அவர் எங்கள் அம்மாவோட நாடக கம்பெனியில் நடித்தவர். அவர் எனக்கு ஒரு குருநாதராக இருந்தார். இருந்தாலுமே என்ன சொல்கிறது, நம்ம செய்கிற தொழிலில் வந்து தொழிலில் நல்லா ஒரு தொழிலை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தொழிலை நல்ல விதமாக மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு பண்ணணுன்ற ஒரு மனசில் ஒரு அபிப்பிராயத்தோடு நான் செயல்படுவேன். ஆகையால் சில இந்த மாதிரியான எனக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருந்தாலும் அதை தியாகம் பண்ணுறதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஆசையாக இருக்கும். சின்ன வயசில் ஐஸ்கிரீம் வேண்டான்னு சொல்கிறவங்க யார் இருப்பாங்க? ஆமாம், கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணியாச்சும் ஆகணும் அப்படின்னு. ஐஸ்கிரீமு நான் இப்போ தான் கொஞ்சம் காலமாக ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடிச்சிக்குவேன். உடனே. ஆமாம். அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க, மோர் சாதமோ தயிர் சாதத்துக்கும் அதில் வெந்நீர் ஊற்றிட்டு தான் சாப்பிடுவேன். வித்தியாசமா இருக்கே. ஒரு மாதிரி சூடா இருக்குமே சாப்பிட்றதுக்கு. அப்போ சூடாக தான் இருக்கும். சூடாக மோர் சாதம் சாப்பிடுவேன். ஸோ மேம், நீங்கள் இவ்வளோ சொல்லும் போது உங்களுடைய குரலில் ஒரு பாட்டு அப்படியே பாடிட்டீங்கன்னா லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோட பாட்டு நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்களே. தாயிற் சிறந்த கோவில், நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க. போய் வா நதியில். லைவாக கேட்கறதுல ஒரு பாக்கியம் இருக்கும்ல. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. இதுதான் முதல்ல நான் சினிமாவுக்குன்னு பாடினேன். ஒரு 14 வயசு இருக்கும் எனக்கு. நான் பாடினவரும் ஒரு சின்ன பையனுக்காக தான் பாடினேன். அந்த மாஸ்டர் சேகர்னு அவருக்கு நான் டப்பிங்கும் நான் தான் பேசியிருக்கேன் தமிழில். நீங்கள் அதை இன்றைக்கி இதில் இன்டர்நெட்டில் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அகத்தியர்ன்ற படத்தில் அந்த பையன் இந்த தாயிற் சிறந்த கோவிலுங்களே பாடி முடித்த உடனேயே அகத்தியர் ஆக்ட் பண்ண சீர்காழி கோவிந்தராஜன் வருவாங்க.
சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவை பற்றி சொல்லணும்னா அவர் என்னுடைய மானசீக குரு. அவர் அந்த படத்தில் அகத்தியர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த பையன் வந்து அம்மா அப்பா மேலே எவ்வளவு பக்தியோடு இருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் வரா மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து கொஞ்சம் தெலுங்கு வாடையோடு இருந்தது அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறதுனால தமிழில் சுத்தமாக பேசுகிறேன் அப்படின்னு என்னை பாடவும் வச்சு பேசவும் வச்சாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது. சினிமானா என்னான்னு தெரியாது, டப்பிங்னா என்னான்னு தெரியாது, ரெக்கார்டிங்னா என்னன்னு தெரியாது. ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரையுமே அப்படியே இவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸ்கூல் கிளாஸ்லேருந்து. எல்லாரையும் பார்த்து ஸ்கூல்லலாம் வணக்கம் சார், வணக்கம் சார், குட் மார்னிங். இங்கே இருக்கிறவங்களெல்லாம் வணக்கம் வணக்கம்னு சொல்லணும். சினிமாவில் இருக்கிறவங்களாம் வணக்கம்னு சொல்லணும். ஸ்கூலில் குட் மார்னிங் சார், ஓகே குட் மார்னிங் சொல்லிட்டு போனோம். இங்கே வந்து ஏபி நாகராஜன் பெரியப்பாவெல்லாம் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சத்தம் போட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது கலா, வணக்கம் சொல்லணும். எப்படி சொல்லணும்? வணக்கம் சொல்லணும். ஏன்னா அந்த சினிமா உலகத்தை சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த காலத்தில் நாங்கள்லாம் குருகுலம் மாதிரி பார்த்துக்கோங்க. சினிமாக்காரங்களா சினிமா உலகமாக இருந்தாலுமே பெற்றவங்களும் அப்படி மரியாதை எப்படி பெரியவங்களுக்கு மரியாதை சொல்லணும் அப்படின்னு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஏபிஎன் பெரியப்பாவுடைய யூனிட்டில் தான் அவரை பெரியப்பான்னு கூப்பிடுவேன் நான். அவருடைய படத்தில் நான் பாடினேன், அவன் டப்பிங் பேசினேன். அதுக்கப்புறம் இன்னொரு படம் மேல்நாட்டு மருமகள் ஒரு படம் ஒன்று பாடினேன் அவர் கூடது. அதனால் வேண்டி அதுக்கப்புறம் ஒரு படம் வந்து ஜாஸ்தி இது பண்ணாமல் தலைவரை வச்ச ஒரு படம் ஏதோ ஒன்று எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மூலமாக ஃபேட் அவுட் ஆகிட்டேன் நான். ஆனால் வந்து என்ன அப்படின்னா ஏபிஎன் பெரியப்பாவோட யூனிட்டில் இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் நான் சுத்தமாக பேசுகிறேங்கிறதுனாலேயே ஏபிஎன் பெரியப்பா என்ன அந்த பையனுக்கு பேசுகிறதுக்காக அரேஞ்ச் பண்ணுவேன். நீங்கள் அந்த டைலாக்கெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப சுத்தமாக வேலை வாங்குவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு தசரத மாமான்னு இருந்தாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் தமிழில் அதாவது எப்படி ஏற்ற இறக்கத்தோடு சொல்லணுங்கிறது மாத்திரம் சொல்லி கொடுப்பாங்களே ஒழிய தமிழை பொறுத்த வரைக்கும் லாலாம் சுத்தமாக உச்சரித்து சுத்தமாக டைலாக். ஏன்னா அது வந்து புராண படம். அதனால் அப்படி பண்ணதுனால அந்த கேரக்டர் தெளிவாக வேலை வாங்கியிருக்காங்க. நல்லா சொல்லி தருவாங்க, புரிகிற மாதிரி நல்லா சொல்லி தருவாங்க. டைம் எடுத்துக்குவாங்க. ரெக்கார்டிங்காக இருந்தாலும் சரி, ரிஹர்சல் பண்ணுறதா இருந்தாலும் டக்குன்னு சொல்லி கொடுத்தா உடனே அப்படி அந்த மாதிரி கதை கிடையாது. ப்ராப்பராக நிதானமாக எடுப்பாங்க. அப்போது அதனால் வேண்டி தான் அந்த பாட்டும் ஆகட்டும் அந்த படமாகட்டும் தரமாக இருக்குது. பட டைரக்டர்களாகட்டும் மியூசிக் டைரக்டர்களாகட்டும் டியூனை அருமையாக புரிய வச்சு ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லி கொடுத்து ரேஞ்செல்லாம் எப்படி வருது என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்து நாங்கள் வாழ்ந்த காலத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மியூசிக் டைரக்டர்ஸுகள்லாம் அப்படி தான் எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மகாதேவியர், வி குமார், சங்கர் கணேஷ், இவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பாடியிருக்கேன். இப்போ இந்த காலத்து மியூசிக் டைரக்டர் அவர் பேர் என்ன வித்யாசாகர், ஏஆர் ரஹ்மான்ட்டையும் பாடியிருக்கேன். ஆகையினால அவங்கக்கிட்டலாம் இவங்கெல்லாம் வாசித்தவங்கிறதுனால இவங்களும் அவங்களுடைய சாயல் அவங்களுடைய நடைமுறைகள்லாம் எப்படிங்கிறத பழகுனவங்க. அந்த மாதிரியே இவங்களும் பண்ணுவாங்க ரெக்கார்டிங் பண்ணுறதெல்லாம். ரஹ்மான் சார் ஆகட்டும், வித்யாசாகர்லாம் பெரிய நல்ல ஞானமான ஒரு மியூசிக் டைரக்டர். ரஹ்மானை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. வடிவேல் சொன்ன மாதிரி ஆஸ்கார் அவார்டை கை நிறைய அள்ளிட்டு வந்தவர் அவர். ஆகையால் ரொம்ப அதாவது பழகிறதுக்கும் ரொம்ப வந்து ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா நான் பழகின வரைக்கும் ரொம்ப அந்யோன்யமாக ரொம்ப வந்து நம்ம பெரிய ஒரு மியூசிக் டைரக்டருங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. எந்த சின்ன ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஒரு சாதாரண பாடகியாக இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் அன்பாகவும் பண்பாகவும் பேசக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு நல்ல மனிதர். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கும்போது முன்னாடி இந்த ஜென்ரேஷன் வேறு மாதிரி பாடல்கள் கேட்டிருப்பாங்க. பாடல்களோட வரிகள்லேயே வந்து 1000 அர்த்தங்கள் இருக்கும் உள்ள. அதை நம்ம படிக்கும் போதே தெரியும் இவ்வளோ டெப்த்தான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்க இந்த பாடல் வரிகள் அண்ட் இப்போ இருக்க அந்த எப்படி சொல்கிறது மியூசிக் டைரக்டர்ஸ் பற்றி உங்களோட கருத்து என்னம்மா? அதாவது இப்போ நல்ல கேள்வி கேட்டிங்க நீங்கள். மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து அவங்க மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ரசிகர்களுடைய ரசிகத்தன்மை வந்து மாறிப்போச்சு, அவங்க இப்படிப்பட்ட பாடல்களெல்லாம் விரும்புகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்படின்னா கர்ணன் படம் இப்போ ஓடாது. கர்ணன் மறுபடியும் வந்து அருமையாக ஓடிச்சு, ரீரிலீஸ் பண்ணி. ஆமாம், ஏன் எப்படி ஓடிச்சு? வசந்த மாளிகை வந்து ஓடிக்கிட்டு இருந்தது, அருமையாக ஓடுது. அதனால் அப்போ இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அதை போய் பார்க்குறாங்கல்ல, அப்போ அதில் ஏதோ இருக்குங்கிறதால தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஒன்றுமே இல்லாமல் அந்த காலத்தில் யாருமே செய்ய மாட்டாங்க. எந்த டைரக்டர்களாகட்டும் மியூசிக் டைரக்டர்களாகட்டும் நான் பார்த்த வரைக்குமே பார்த்து வியந்திருக்கிறேன் நான். டைரக்ஷன் துறையிலையும் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இருந்தார். கற்பகம்னு ஒரு படம், அதாவது கேஆர் விஜயம்மா முதல்ல ஹீரோயின் ஆக்ட் பண்ண படம். கற்பகம், கை கொடுத்த தெய்வம், பேசும் தெய்வம், கண்கண்ட தெய்வம், தெய்வம்ன்ற பேர்லேயே நிறைய படம் எடுத்தார். ஒவ்வொரு படமும் ஒரு முத்து, நத்தையில் முத்துன்னு ஒரு படமும் எடுத்தார். அதனால் அவருடைய படத்தில் படம் ஆகட்டும் படத்தினுடைய டைலாக் அவர் தான் எழுதுவார்,
பாட்டாகட்டும் அவ்வளவு அருமையாக அமைஞ்சிருக்கும். அது என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினையாகவும் இருந்தது அது. இப்படி பண்ணால் இப்படி போகும் அப்படிங்கிற மாதிரியான படிப்பினை சொல்கிற மாதிரியே கதைகளை கிரியேட் பண்ணி ஆர்டிஸ்ட்டுகளை செலக்ட் பண்ணி போடுவாங்க. ஓகே. இந்த கேரக்டருக்கு இவங்க தான் சூட்டாக இருப்பாங்கன்னு போடுவாங்க. சும்மா ஏனோ தானோல எடுத்து அப்படி பண்ண ஏனோ தான் கரெக்டாக கேட்டிங்க. ஏனோ தானோன்னு பாட்டு கம்போஸ் பண்ணுறதோ டைரக்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் நான் பார்த்த வரைக்கும். அதனால தான் இன்றளவும் உங்களை மாதிரி ஒரு புள்ள என்கிட்ட கேட்டுச்சு, ஒரு யூடியூப் சேனல் பேர் தெரியல, மறந்துட்டேன். அந்த புள்ள கேட்டுச்சு, வெளியூர்களுக்கெல்லாம் போகும்போது பழைய பாட்டுக்கு தாம்மா நாங்கள் காரில் வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு போகிறோம், ஏமா அந்த மாதிரினா, பழைய பாட்டில் விவரம் இருக்குமா, உங்களை ஈர்க்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அங்கே இதில் இருக்குது, அதை கேளுங்க, நல்லது. ஏன்னா பழைய பாட்டுன்னு சொல்கிறோம் தம்பி, அந்த பாட்டில் உயிர் இருக்குது. அதாவது அந்த பாட்டு எதற்காக எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையில் அது சினிமாவில் பாடப்படுது அப்படிங்கிறத உணர்ந்து பாடியிருப்பாங்க. டிஎம் சௌந்தரராஜன் ஆகட்டும், சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா ஆகட்டும். ஒரு சோகமான பாட்டுன்னா அந்த பாட்டை கேட்ட உடனே நமக்கு சோகம் மனசுக்குள்ளே வந்துடும். ஒரு மகிழ்ச்சியான பாட்டுன்னா அதுக்கு, அதே மாதிரி ஜாலியான பாட்டுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கம்போஸ் பண்ணுவாங்க, மியூசிக் பண்ணுவாங்க. அதோட வைப் நம்மளுக்கு அப்படியே ஒட்டிக்கும். நம்ம அந்த பாட்டை கேட்கும்பொழுதே நமக்கு அது. அதே மாதிரி அமைதியான சூழலில் ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த எண்ணப்பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உன் இமைகளிலே உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க சுசிலம்மா. அதை நைட்டு நேரத்தில் கேட்கும்போது அது அப்படி தமிழை தாலாட்டுற மாதிரி இருக்கும். தாலாட்டு பாடல்கள்னே அந்த காலத்தில் பேர் வச்சுருந்தாங்க இல்லைங்களா. ஆகையால் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த கேரக்டர் எந்த நேரத்தில் அந்த பாட்டை பாடுது. அதே மாதிரி லிரிக்ஸு கண்ணதாசன் ஐயா எழுதின பாடல்கள், இந்த தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ஓகே. எவ்வளவோ பாடல்கள் அவர் எழுதின பாடல்களை திருக்குறளில் இருக்குது அதனுடைய அர்த்தங்கள். அது மாதிரி திருமூலர் எழுதின புஸ்தகத்தில் திருமூலர் எழுதின 3000 பாடல்கள் வரிகள்லையும் இருக்குது. இவர் கண்ணதாசன் ஐயா சொன்ன சில விஷயங்கள் அதில் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க படித்து தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப காலமாக அதிலெல்லாம் பண்பட்டு தான் அவங்க இந்த மாதிரி சினிமா பாட்டுன்னு எடுத்து சொல்லிட முடியாது. சினிமா பாட்டுக்கும் அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளவு மெனக்கெட்டிருக்காரு. கண்ணதாசன் ஐயா பாட்டெல்லாம் கண்ணில் ஒத்திக்கணும் இல்லையா. கண்ணதாசன் ஐயா பாட்டெல்லாம் கேட்டா அவர் கையால் நான் திருக்கோவிலூருங்கிற ஊரில் ஒரு நடராஜர் சிலை ப்ரெசென்ட் பண்ணார், நான் பாடணும். எல்லாம் பெரிய பாக்கியம் என்னுடைய வாழ்க்கையில். இப்போ நினச்சாலுமே ரொம்ப நினச்சி பார்த்தாலே எனக்கு, நான் சொன்னேன் இப்போவும் சில சமயம் நினைப்பேன், தனியாக உட்காந்துருந்தேன்னா நினச்சி பார்ப்பேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், KS அதாவது இயக்குனர் திலகம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், அருட்செல்வர் AP நாகராஜன் அவர்கள், பழைய நடிகர்கள் எல்லாருமே, மனோரமா சித்தின்னு கூப்பிடுவேன் அவங்கள, மனோரமா சித்தி, நாகேஷ் சாரு, அப்புறம் இப்படி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுகள் அந்த லெஜெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி எல்லாருக்குமே எங்கள் அம்மாவும் அப்பாவும் பழக்கம், அதனால் என்னையும் பழக்கம். நான் அவங்களாம் ரொம்ப வயசாகிடுச்சு, நான் அந்த சமயம் என்ட்ரி ஆகிட்டேன், அதனால் அவங்களோட பரிச்சயம் எனக்கு இருந்ததுங்கிறதுனால அவங்களோட நான் அவங்கள பார்த்தேன், அவங்களோட பழகியிருக்கேங்கிறதெல்லாம் நினைக்கும்போது உண்மையாகவே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அப்படிப்பட்ட கலைஞர்களெல்லாம் இனிமே வருவாங்களா, இனிமே பிறப்பாங்களா, அதை நாங்களாம் என்னம்மா எங்கள் ஜெனரேஷன் பார்க்க முடியுமா இனிமே அப்படின்லாம் நினைப்பேன். எங்கள் அம்மா லாஸ்ட்டில் அவங்க இறக்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட பழைய படங்கள்லாம் போட்டால் பார்க்க மாட்டாங்க. அவங்களால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, நினைவுகளாக இருக்கும். அவங்களோட பழகினது, நம்பியார் மாமா ஆக்ட் பண்ண படங்கள், பாலையா மாமா TS பாலையா மாமா ஆக்ட் பண்ண படம், இதெல்லாம் அவங்களோட ஆக்ட் பண்ணதெல்லாம் பார்த்தா அதை போட்ட உடனே போடாதீங்க, அதை பார்க்க முடியல அப்படின்னு நினச்சி போயிடுவாங்க. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க? வேறு ஏதாவது படங்களா இல்லை வேறு அவங்களுக்கு வேறு ஏதாவது போட்டுக்கா, வேறு ஏதாவது ஒரு காமெடி படம், ஓகே, இல்லை வேறு ஏதாவது ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு பக்தி பாட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு விடுவேன். அது மாதிரி ஏன் அப்படின்னா அவங்களோட பழகின காலகட்டங்களை அவங்களால மறக்க முடியல. அது மாதிரி நானும் அவங்களாம் இருந்த காலத்தில், நான் பொற்காலம்னு சொல்வேன், அந்த காலத்தில் நானும் பாடினேன். அதுக்கப்புறம் உங்கள் ஜெனரேஷன் சமயத்தில் தான் நான் நடிக்க வந்தேன். அந்த பாடினதெல்லாம் அவங்கெல்லாம் இருந்த காலம், அவங்கெல்லாம் என் பாட்டை கேட்டிருக்காங்க. மதுரம்மா என் பாட்டை கேட்டு, ஓகே, டிஏ மதுரம்மா என்னை அவங்க ஒரு டாக்ஸி ஒன்று வச்சுக்கிட்டு, அப்போல்லாம் என்கிட்ட வண்டியெல்லாம் கிடையாது, அவங்களும் அப்போ அவங்ககிட்ட வண்டியெல்லாம் கிடையாது, அதை எடுத்துக்கிட்டு பத்மா சுப்பிரமணிய அம்மாவுடைய வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போய், அதே மாதிரி SD சுப்புலட்சுமி அம்மான்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதா, ஓகே, அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்னை பாட வச்சு, எனக்கு என்ன இப்போ 14-15 வயசு தான் இருக்கும், என் பாட்டு அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு.
அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது குறைபட்டுக்கிட்டாங்க. ஐயோ அந்த ஆள் இல்லையே என்எஸ்கேவை சொல்கிறாங்க. அவர் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி இந்த புள்ள இப்படி பாடுறதுக்கு நம்ம கம்பெனியில் ஆக்ட் பண்ண சண்முக சுந்தரியுடைய பொண்ணு இப்படி பாடுது, இந்த பிள்ளைய எப்படியோ கொண்டாந்துருப்பாரே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தில் என்னை கூட்டிகிட்டு பத்மா சுப்ரமணியம் அம்மா வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் என்னை கூட்டு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க, பத்மா சுப்ரமணியம் என்கிட்ட விட்டுட்டு போங்கன்னாரு அப்படின்னாங்க. அதாவது ஒரு பியூர் டேலண்ட்டை பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம் அதிகம். முன்னுக்கு கொண்டு வரணும், நல்லா அந்த பிள்ளைக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்க ஏற்பாடு பண்ணணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கூட்டிகிட்டு போனாங்க. பத்மா சுப்ரமணியம் அம்மா என்ன சொன்னாங்க, அவங்களும் அப்போ கொஞ்சம் சின்னதாக இருந்தாங்க, சின்ன பொண்ணாக தான் இருந்தாங்க. அவங்க நிறைய பரதநாட்டியம் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கலாவை நான் என் கூடவே வச்சுக்கிறேன் பாட்டு என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கு பாடுறதுக்கு, அவளுக்கு கர்நாடிக் சொல்லி கொடுத்து நான் ஏற்பாடு பண்ணுறேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் என்னை விடலை. ஏன்னா ஆமாம், என்னை விட்டுட்டு இருக்க முடியாது எங்கள் அம்மா வேலைங்கிறதுனால என்னை கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆகையால் பழைய ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாரும் இவங்க சுந்தரிபாய் அம்மான்னு ஒரு சுந்தரிபாயின்னு இருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கூட்டிகிட்டு போகும்போது தான் எம்கே ராதான்னு அந்த காலத்தில் சந்திரலேகான்னு ஒரு படம் வந்து எஸ்எஸ் வாசன் சாருடைய படம், அந்த படத்தில் ஹீரோ ஆக்ட் பண்ணவர். அவரை நான் ஒரு 10-12 வயசுலேயே மானசீகமாக அவரை பார்க்கணுன்னு அவர் அந்த படம் சந்திரலேகாவை எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கு தெரியாது. அதில் ஒரு ட்ரம் டான்ஸ் எல்லாம் கூட வரும். அதில் டிஆர் ராஜகுமாரி அம்மா ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எம்கே ராதா மாமா சுந்தரிபாய் அம்மா வீட்டுக்கு நான் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் உட்கார, டிஏ மதுரம்மாவும் எங்கள் அப்பாலாம் கூட்டிட்டு போய் உட்கார வச்சுருக்காங்க, பாட சொன்னாங்க. இவர் வந்திருந்தார். இவர் தான் எம்கே ராதா. இவரா? ஏன்னா அப்படியே ஒரு ரொம்ப தவங்கி போய் வயசு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவருக்கு என்ன அப்போவே ஒரு 75-80 வயசு இருக்கும் போல. நான் பார்த்த எம்கே ராதா மாமா வந்து அழகான அவ்வளோ அருமையாக இருந்தார் அந்த படத்தில். எத்தனையோ படம் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்படி அப்படியே பார்த்தோன்னு எனக்கு அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டேன். ஏன்னா சின்ன பிள்ளை, அதனால் நான் சந்திரலேகாவில் பார்த்த ஹீரோ இவர். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு எனக்கு அதை நம்புறதுக்கே. புரியுது அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பை நான் ரசிச்சிருக்கேன் அந்த சின்ன வயசுலேயே, அதுக்கு சொல்ல வந்தேன். அப்புறம் ரெண்டாவது அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுகளெல்லாம் நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பார்த்துட்டேன், அவங்களோட பேசிட்டேன். அவங்க வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னுடைய பாட்டை விரும்பினாங்க, பாட சொல்லி கேட்பாங்க. அதனால் அதெல்லாம் பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த பிறவியில் அப்படி ஒரு பெரிய பெரிய கலைஞர்களோட ஒரு பரிச்சயம். சிவாஜி மாமா வீட்டில் போய் கச்சேரி பண்ணியிருக்கேன். ஆமாம், அது எப்படி அப்படின்னா ஒரு ஐயப்பன் கோவிலுக்கு அவங்க எல்லாம் வீட்டில் எல்லாம் மாலை போட்டிருந்தாங்க. அப்போது சிவாஜி மாமாவோட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண பராசக்தியில் இன்ட்ரடியூஸ் பண்ண பெருமாள்னு இருந்தார் இல்லையா, அவர் வந்து இறந்துட்டார். அதனால் மாலையை கழட்டிட்டார் சிவாஜி மாமா. அதனால் வீட்டில் இருக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாருக்கும் முன்னாடி வீட்டிலையே என்னோட நிகழ்ச்சி நடந்தது. மேஜர் சுந்தரராஜன் மாமா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து சிவாஜி மாமா தலைவராக இருந்தாருன்னு நினைக்கிறேன் நடிகர் சங்கத்துக்கு. அப்போ அவருக்கு முன்னாடி பாடினது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஞாபகம் இருக்கா மேம்? அது பாடுறது என்ன பாட்டு? டிவோஷனல் பாட்டு. டிவோஷனல் எத்தனையோ பாட்டு டிவோஷனல் பாட்டு இருக்குது. அதே மாதிரி எம்ஜிஆர் புரட்சி தலைவர் வந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் என்னுடைய பாட்டை உட்காந்து கேட்டாங்க. 1:30 மணி 2 மணி வரைக்கும் 2 மணி நேரம் உட்காந்து கேட்டாங்க. அது பெரிய பாக்கியம் வாழ்க்கையில். டிவோஷனல் பாட்டு அவர் ஆக்ட் பண்ண வந்து நல்லவன் வாழ்வான்கிற ஒரு படம். அதுக்கு டிஆர் பாப்பான்னு இசையமைப்பாளர், டிஆர் பாப்பா மாமா. அவருடைய இசையமைப்பெல்லாம் ரேடியோவிலையும் டிவிலையும் ஆயிரக்கணக்கான பாட்டு பாடியிருக்கேன். அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு அந்த நல்லவன் வாழ்வான் படம், எம்ஜிஆர் சாரோட படம். அதில் அவர் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அன்பு மனங்களில் சிரிக்கின்றான் அப்படின்னு அவர் பாடின பாட்டையே அவருக்கு முன்னாடி பாடினேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் உடனே எனக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணி உடனே அவர் படத்தில் பாட வச்சு வாய்ப்பெல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் இன்னும் வாழ்க்கையில் மறக்க முடியுமா? அந்த வாய்ப்பு கிடைக்குமா? ஆகையால் டிவோஷனல் வந்து சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் பாட்டு, சீர்காழி ஐயாவுடைய பாட்டு, டிஎம்எஸோடைய பாட்டு, இதெல்லாம் கச்சேரியில் ப்ரோக்ராமில் லைட் மியூசிக் நிகழ்ச்சி ஆச்சுனாலும் சரி, லைட் மியூசிக்னால் சினிமா பாட்டுகளில் என்னென்ன பாட்டுகள் அந்த பாட்டெல்லாம் வச்சு பாட வச்சுருவோம்.
இல்லை டிவோஷனல் சாங்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா டிவோஷனல் சாங் நிறைய பாட்டு, சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் பாட்டு இருக்குது, சீர்காழி மாமா பாட்டு நிறைய பாட்டு இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பாட்டு ம். எடுத்து பாடிடுவேன். சூலமங்கலம் சிஸ்டர்ஸுடைய பாட்டு நிறைய பாட்டு பாடுவேன். நான் வந்து டிவோஷன் அந்த காலத்துலலாம் வந்து தோசைக்கல் மாதிரி பெருசாக இருக்கும் ஒரு ஆமா, ஒரு ரெக்கார்ட் பிளேயரு. அது மேல வச்சா பாட்டு வர மாதிரி இருக்குமே. ஆமாம், ஆமா. அதில் ஒரு கிராம்ஃபோன் ரெக்கார்டு, ஆமா. அது பாடினதெல்லாம் என்னோடது எத்தனையோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இபி எல்பி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆ. முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை, தமிழ் முதல்வனுக்கு எனது உள்ளம் முழு உரிமை, முருகன் என்ற ஒருவனுக்கு நான் அடிமை. இப்படி ஒரு பாட்டு நான் பாடி அது ஆயிரக்கணக்கில் சேல் ஆய அந்த ரெக்கார்டு ரொம்ப பிரமாதமாக எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. அந்த பாட்டை வந்து வில்லிபுத்தன்கிறவர் ஒருத்தர் எழுதினார். அதுக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாமா டிஆர் பாப்பா மாமா மியூசிக் பண்ணார். சிரித்த முகமாக இருக்கும் முருகாவுன் தரிசனம் காண வந்தேன், அருள் சுரக்கும் நிலையாக இருக்கும் முருகாவுன் ஆலயம் தேடி வந்தேன். இந்த 2 பாட்டும் ஒரே இபி ரெக்கார்டில் வந்தது, முன்னாடியும் பின்னாடியும். எனக்கு நிறைய ராயல்ட்டி வந்தது. இல்ல மேம், எனக்கு எப்படின்னா இப்போ நீங்க ஒத்துமைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பாட வச்சுட்டு கேட்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய பாடல்கள் நிறைய இருக்கு. நீங்க நோண்டி நொங்கு எடுத்துருவீங்க, அவ்வளோ பாட்டு இருக்கு. நிறைய பாட்டுகள், ஆயிரக்கணக்கான பாட்டுகள் கச்சேரியில் பாடுறது. எனக்கு எப்படின்னா அந்த காலத்தில் சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால பெரிய பெரிய சிங்கர்ஸ் பாடின பாட்டுகள்லாம் கேட்டு கேட்டு பழக்கம். கேட்டு கேட்டு அந்த பாட்டு நல்லா இருக்குன்னா மனசில் பதிஞ்சிரும். உடனே அதை ஸ்டேஜில் பாடிடுவேன் கச்சேரியில் என்னோட ஆர்கெஸ்ட்ராவோட. டக்குன்னு வந்துருமா மேம் அது? ஏன்னா ஏன் தெரியுமா மேம், இப்போ நிறைய பாடல்கள்லாம் இருக்காங்க, இந்த நோட் பேடுன்றானுங்க, அதுக்கப்புறம் ஐபேட் என்னென்னமோ சொல்றாங்க, பார்த்து படிக்கிறதுக்கு மனப்பாடம் பண்ண முடியலையா அந்த மாதிரி இருக்காங்களா? நாங்கெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ராஜா. மெமரியில வந்து எப்படி மேம் இவ்வளோ பாட்டு? அந்த இபி ரெக்கார்டு வந்து அந்த கிராமஃபோன் கொண்டாந்து வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து எழுதி அந்த லிரிக்ஸை அது எழுதிக்கிட்டே இருக்கும்போது 10 தடவை கேட்கும்போதே பைஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் டேப் ரெக்கார்டு வந்துச்சு. டேப் ரெக்கார்டில் கேசட்டில் டேப் பண்ணிவிடுவேன். ஒரு இந்த ரெக்கார்டு விற்கிற கம்பெனிகளுக்கெல்லாம் போய் கடைகளுக்கு போய் வாங்கி அதை அப்படியே கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி அதை காதில் போட்டு கேட்டு கேட்டு பாட்டுகளெல்லாம் எழுதிடுவேன். அப்படி அது அப்புறம் நம்ம டேப் ரெக்கார்டில் கேட்க கேட்க அதை டேப் ரெக்கார்டில் போட்டுட்டு அப்படியே மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அப்படியே அந்த டியூன் பைஹார்ட் ஆகிடும். நம்ம எழுதி வச்சுருக்கோம் லிரிக்ஸ் கையில் வச்சுக்கிட்டு அந்த பைஹார்டான மியூசிக் அந்த டியூனை வச்சுக்கிட்டு பாடிடும். அதனால தான் இப்போ வரைக்கும் உங்கள் மனசில் இருக்குது. ஆமாம், இப்போ இருக்கட்டும். இதை விட தம்பி, நான் ஸ்கூலில் படிக்கும்போது 7-8 வயசு இருக்கும்போது ருக்மணி சஞ்சீவின்னு ஒரு பாட்டு டீச்சர் இருந்தாங்க எங்கள் ஸ்கூலில். சொல்லி கொடுத்தவங்களா? அவங்க சொல்லி கொடுத்த திருப்பாவை திருவம்பாவை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை வந்து என் பேரனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த காலத்தில் அந்த சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸு நல்ல நம்மளுக்கு மனசில் ஏற்றுற அளவுக்கு கஷ்டப்பட்டு சொல்லி தருவாங்க. ஆமாம். இப்போ அந்த மாதிரி தான் நான் சொன்னேன். இந்த ருக்மணி அவங்க இருக்காங்களோ உயிரோடு இருக்காங்களோ தெரியல, ருக்மணி சஞ்சீவின்னு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் பொதுமினோ நேரிழையீர். இது மார்கழி திங்கள்னு ஒரு பாட்டு திருப்பாவையில் வர்றது. ஓகே. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணூர் முடியில் மணித்தொகை வேறாற்றார் போல். இது திருவெம்பாவை. இதில் 30 பாட்டு, அதில் 30 பாட்டு, மொத்தம் 60 பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. 60 ஞாபகம்? ஆமாம். இந்த 60 பாட்டையும் ஒரு நிகழ்ச்சியில் வடபழனி முருகன் கோவிலில் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்க, காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து ஒரு போட்டி, பாட்டு போட்டி, அதில் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. நான் பாடுறதை கேட்டுட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என் பக்கத்தில் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீ பாடு, நாங்கள் அதை பைஹார்ட் பண்ணிக்கிறோம், ரொம்ப நல்லா பாடுறேன் அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன், அந்த காலத்தில் டீச்சரும் அவங்க வந்து என்னை பாடமே ஸ்கூலில் கிளாஸில் உட்காரவே விட மாட்டாங்க. காலையில் ஸ்கூலுக்கு வந்த உடனே கிளாஸில் உட்காந்த உடனே வந்துடுவாங்க. அவங்க கலா இங்கே வா, குட்டி பொண்ணு நான் கூட்டிகிட்டு போயிடுவா. ஏன் அப்படின்னா லவகுச்சான்னு ஒரு படம் தேட்டரில் ராம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. லவகுச்சான்னு என்டி ராமராவும் அவங்க அஞ்சலி தேவி அம்மா சீதையாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கண்டசாலான்னு ஒரு பெரிய பாடகர், அவர் இசையமைச்சிருப்பார். அந்த படத்தில் வர பாட்டெல்லாம் 6-7 வயசுலேயே பாடுவேன் நான். ஓகே.
அந்த பிர்காலாம் போட்டு பாடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் பாட்டு டீச்சருக்கு. அதனால் கிளாஸ் என்னை கூட்டு போய் பாட வச்சு எல்லாருக்கும் பாட வச்சு காமிப்பாங்க. எப்படி பாடுறா பாரு, எப்படி பாடுறா இவ அப்படின்னுட்டு 8 வயசு 9 வயசில் எனக்கு அந்த பாட்டின் மீது ஒரு ஈர்ப்பு. அதனால் அதான் சொல்கிறேனே, ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை எப்படியாவது நம்ம ஒன்று அதை எடுத்துக்கணும்னு நினைப்போம், இல்லை நம்ம அதை மனசில் வாங்கிக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நல்ல பாட்டுன்னா உடனே நான் அதை வந்து பைஹார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அது மாதிரி தான் இவ்வளோ புஸ்தகம் வச்சுருக்கேன். அதே மாதிரி வடலூர் வள்ளலார் ஐயாவுடைய அவர் ஐயா எழுதின பாட்டு, புரியுது. அவர் எழுதின பாட்டை வடலூரில் போய் கச்சேரி பண்ணியிருக்கேன் நான். அந்த பாட்டுகளும் வச்சுருக்கேன் டிவோஷனல். ஆகையால் டிவோஷனல் எடுத்துக்கிட்டால் எத்தனையோ பாட்டு இருக்குது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து பாடக்கூடிய அளவுக்கு இருக்குது பாட்டு என்கிட்ட.